இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாம். நெத்திலி கருவாடு வச்சு ஒரு தொக்கு தான் பண்ணியிருக்கேன். இந்த கருவாட்டில் அதிகமாக மணல் இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு 4, 5 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு, அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த கருவாட்டில் வந்து உப்பு இல்லாதனால நான் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துடணும். பொரிக்கிறதுனா நல்லா மொறு மொறுன்னு பொரிக்கக்கூடாது. பாதி வெந்தால் போதும். மீதி வந்து நம்ம தொக்கில் போட்டு வேக வைக்கும் போது கருவாடு உடையாமலும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 20 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸு புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரும்போது நம்ம நெத்திலி கருவாடு பொரித்து வச்சுருக்கிறத அதையே கிரேவியில் சேர்த்துடலாம். இந்த கருவாடு நல்லா அந்த கிரேவிலே நல்லா வெந்து நல்லா திக்கான பதம் வரும்போது நம்ம இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.